காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். குடியுரிமைக்கான சான்றாக ஆதாரை கருத முடியாது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. ஐந்து கோடி வாக்காளர்களை நீக்கினால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். தேர்தல் ஆணைய நடவடிக்கை சட்டவிரோதமாக இருந்தால் ஒட்டுமொத்த நடைமுறையையும் ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் உள்ள நட்பு தேர்தலுக்கானது அல்ல எனவும் விளக்கம். நாட்டில் யார் யார் எதை பேசுறதும் இல்லை, கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாரும் அடிமை இல்லை. அதிமுகவை பற்றி பேசுவதற்கு ஏதும் இல்லை என்பதால் முதல்வர் ஸ்டாலின் புலம்புகிறார். பர்கூர் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நான் பேசுவது சரியா தவறா என்பதை மட்டும் நீங்க குறிப்பிடுங்க. அதை விட்டுட்டு சவுண்டா பேசினாரு எங்களுடைய தலைவர் மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை, வேற வழியில சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறார். தாவேக மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம். மாநில மதுரை மாநாட்டிற்கு தயாராவோம் என தாவேக தலைவர் விஜய் அழைப்பு. சட்டவிரோதமாக பொதுக்குழுவை கூட்டிய அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் தரப்பு கடிதம். வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் திட்டம் தொடக்கம். சென்னையில் மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீட்டிற்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிய முதல்வர். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிரான போராட்டம் தொடரும். சென்னை மாநகராட்சியின் வேண்டுகோளை நிராகரித்த தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டம். நெல்லையில் IT ஊழியர் கவின் கொல்லப்பட்டது எப்படி? CBCID காவல்துறையினர் முன்பு சம்பவ இடத்தில் நடித்து காட்டிய சுர்ஜித். வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை வரம்பு நிர்ணயிப்பது தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ரிசர்வ் வங்கி விளக்கம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் திருப்பதிக்கு வரும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயம். பக்தர்கள் விரைவாக சோதனை மையங்களை கடந்து செல்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை. கூலி படம் வெற்றி பெற வேண்டி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ராமேஸ்வரத்தில் சிறப்பு தரிசனம். திருவண்ணாமலை கோயிலில் படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் வழிபாடு நடத்தினார். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.